டேய் திவாகரு, நீ கைய தூக்குனா உன் கையை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி திவாகரை மிரட்டியிருக்காரு எஃப்ஜே. இன்னொரு பக்கம் கம்ருதீன் திவாகரை அடிக்கிறதுக்குன்னு போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் ரம்யா திவாகரோட கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு திவாகர் நீங்கள் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் திவாகர் அவர்கள் மனம் தளர்ந்தாரா, நம்பிக்கை விட்டாரா, ஆமாம் நான் தான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி முழுசுமாக வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன, ஏன் இவ்வளோ தூரம் ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் திவாகர் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட்டுங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கேந்திரா அந்த கண்டஸ்டன்ட்டுகளை பிடிச்சிங்க, இவ்வளோ மக்கா வந்து இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி தான் இந்த சீசனில் வந்து சர்வைவ் ஆக போகிறாங்களோ, இல்லை நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ண போகிறாங்களா, இல்லை கடுப்பேற்ற போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே வந்து இருந்தது. பட் நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. திவாகர் மேலே ஒட்டுமொத்த பேரும் பயங்கர காண்டில் இருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஓகே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா காலையிலேயே திவாகர் அவர்களுக்கும் ரம்யா அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை வந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்ற பேரில், நான் தட்டி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த பேரும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் 1, திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் வந்து இருக்கார். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவங்க வந்து பணிவிடை வந்து செய்யணும். ஓகேங்களா? இப்போ பாத்ரூம் கழுவுறது தான் இவருடைய டியூட்டி, திவாகருடைய டியூட்டி. இவர் வந்து கழுவிட்டு இருக்காரு. இந்த காமெடி வந்து வரும் இல்லையா, வடிவேல் காமெடி. ஸோ அந்த மாதிரி என்னடா ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாப்ல. இதை வந்து ரம்யா அவர்கள் வந்து பார்த்துட்டாங்க. நீங்கள் எப்படிங்க அப்படி வந்து சொல்லலாம், கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, கேள்வி கேட்டதுன்னா கூட பரவாயில்ல, அவங்க தனியாக நின்று கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நிறைய பேர் அதை அவங்கள சுற்றி வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வினோத் இருக்காரு, இந்த பக்கம் பார்வதி இருக்காங்க, அதுக்கப்புறம் அரோரா இருந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து பதில் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி விதத்தில் தான் நான் சொன்னேன், கண்ட்ரி ப்ரூட் இந்த மாதிரி வடிவேல் காமெடி வரும் இல்லையா, அதனால அப்படி சொன்னம்மா, மற்றபடிக்கு நான் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறார். பட் ரம்யா அவர்கள் வந்து அதை விட்டு கொடுக்குற மாதிரி வந்து இல்லை. அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டாபிக் வந்து எலிவேட் ஆகுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இருக்காங்க இல்லையா, பார்வதி வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது வினோத் அவர்கள் வந்து தன்னுடைய கர்ச்சிப் இருக்குல்ல, அந்த கர்ச்சிப்பை தூக்கி அவங்க மேலே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்வதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி அடிக்கவும் செய்யக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள் வினோத் கிட்ட. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா அவர்கள் வந்து என்னடா இந்த டாபிக் வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. உடனே ரம்யா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, அதாவது திவாகர் அவர்கள் வந்து பிரவீன் ராஜ் அவர்கள் எதுவுமே அவர் வந்து கேட்கக்கூடாது, அதே மாதிரி கெமி என்ன கேட்டாலையும் திவாகர் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார், எல்லார் பிரச்சனையும் இவர் போய் மூக்க நுழைச்சு நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். பட் இவர் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா யாரும் உள்ளர வரக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ அவர்கள் வந்து கேட்டுட்ருக்காரு திவாகர் அவர்களை. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் வந்து ஒரு சாதாரணமாக சொன்னம்மா அவ்வளோதான் அப்படின்றத அவர் சொல்ல வராரு. பட் இருந்தாலும் ரம்யா அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவர்லேப்பில் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா கம்முனிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்படி தான் வந்து சொன்னார், ஏமா கம்முனிருமா அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். உடனே ரம்யா அவர்களுக்கு பயங்கர காண்டாகி திவாகர் அவர்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிற, உரிமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திவாகருக்கு பயங்கர காண்டாயிடுது. ஏமா நீ நாகரிகமே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்க, படிச்சிருக்கா இல்லையாமா நீ, அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் உனக்கு இருக்கா இல்லையாமா அப்படின்னு கேட்ட உடனே ரம்யா ஜோவுக்கு வந்து இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதெல்லாம் நீ ஏன் பேசுகிற, அதெல்லாம் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தான் திவாகர் அவர்களும் ஆரம்பத்தில் சொன்னார், நீ ஏமா அதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்ட உடனே ரம்யா வந்து நான் பேசுவேன் அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்த உடனே நீ ஏன் அதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து கேட்குறாங்க. டேய் என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் எனியோ ரம்யாவை அந்த மாதிரி பேசினோடனே பயங்கர காண்டாயிடுச்சு ரம்யாவுக்கு. ஒரு பக்கம் அவங்க போய் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறாங்க. யாரெல்லாம்னா கம்ருதீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே வந்து நான் என்னடா எஜுகேஷன் பற்றி பேசுனீங்களாமே, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, 12th படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி கம்ருதீனும் அதே விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார், அவருக்குன்னு ஒரு தனி நேச்சுரல் இல்லாமல்.
ஸோ இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரம்யா, ஜோ வந்து கொண்டு போயிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திவாகர கூட்டு போயிட்டாங்க. அவங்கவங்க அப்படியே ஆதரவாளர்கள் அப்படி அப்படியே தனித்தனியா நின்னுட்டாங்க. ஸோ இதுக்கிடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர ஒட்டுமொத்த பேரும் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஜுகேஷன் இல்லன்னு ஏன் சொல்ற? இதெல்லாம் தப்பு. இந்த மாரிலாம் பேசக்கூடாது. படிப்பு இல்லாதவர்களுக்கு மேனர்ஸ் இல்ல. அதே மாரி நாகரிகம் இல்ல அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி பார்வதி அவர்களெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் அதே மாதிரி வந்து பேசுறாரு. வினோத் அதே மாரி வந்து பேசுறாரு. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா போய் பேச "யோவ்! என்னய்யா நீ எல்லாம் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க? வா, போ" அப்படின்ற மாரிலாம் பேசின உடனே, திவாகருக்கு இன்னும் காண்டாயிடுது. "யோவ்! என்ன பிரச்சனைன்னே தெரியல உனக்கு. இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்காத. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அப்படி கத்தி கத்தி வந்து பேசிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதிட்டு இருக்கு. கான்சன்ட்ரேட் பண்ணி அதுவே வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. நான் ஒன்று கட்டிட்டேன்னா, அத வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே, ஒட்டுமொத்த பேரும் ஒண்ணா கூடிடுறாங்க. குறிப்பா எப்ஸே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனு, அதுக்கப்புறம் வினோத்து, இவங்கெல்லாம் ஒண்ணா கூடிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பயங்கரமா மிரட்டல் விடுறாங்கங்க சொல்லப்போனா. திவாகர் வந்து "உங்ககிட்டலாம் பேசுறதுக்கே நான் தயாரா இல்ல" அப்படின்றத கிளியரா சொல்றாரு. ரீசன் என்னன்னா, சில பேரு கூட வாக்குவாதம் வந்துருச்சு. ஒண்ணு கெமி கிட்ட, அதுக்கப்புறம் வந்து பிரவீன் ராஜ் கூட. ஸோ இவங்க கூடலாம் வந்து பிரச்சனை வந்த உடனே, இவங்க கூடலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியோட வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால சொன்னாலே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால, "விடுங்கப்பா, தப்பு வந்து என் மேல இல்லப்பா. நீ போய் அவங்ககிட்ட சொல்லு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், "நீங்க போய் சாரி கேளுங்க. நீங்க பேசுனது தப்பு" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, திவாகர் இன்னும் காண்டாயிடுறாரு. "நான் ஏன் சாரி கேட்கணும்? அந்த பொண்ணு தான் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கு. என் கைய புடிச்சாங்க." ஆக்சுவலா அவங்க வந்து திவாகருடைய கைய புடிச்சு தள்ளியிருப்பாங்க. பிசிக்கலா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ அத வந்து நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சாரி சொல்றீங்க? சாரி சொல்ல சொல்றீங்க. அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு. அந்த பொண்ண வந்து சாரி கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இவரு சொன்ன உடனே, இவங்கலாம் ஒரு பக்கம் காண்டாயிடுறாங்க. ஒட்டுமொத்த பேரும் காண்டாயி, "அது எப்படி அந்த பொண்ணு வந்து சாரி கேட்கும்? நீ சாரி கேட்கலனா பரவால்ல." அப்படி இப்படின்னு வந்து பேசின உடனே இவருக்கு காண்டான உடனே, "சரி விட்டுருங்கப்பா. நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்க என்ன தான் டார்கெட் பண்றீங்க. பரவால்ல விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனாலும் இவங்க விடுற மாரி இல்ல. இவங்க கைய புடிச்சு இழுக்கிறது. கம்ருதீனு, அதுக்கப்புறம் எஃப்ஜே எல்லாம் வந்து கைய புடிச்சு இழுக்கும்போது, "நீ இப்படி பேசுனியா? அப்படி பேசுனியான்னு" வந்து சொன்ன உடனே, இவருக்கு வந்து காண்டாயிடுது திவாகருக்கு. "ஏன்பா அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன அப்படி பண்ணுவியா? இப்படி பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேட்கிறாப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கைய நீட்டி பேசுறாரு யாரு? நம்மளுடைய திவாகர். அப்படி பேசின உடனே எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, "கைய கீய மேல தூக்குனேன்னா கைய வெட்டியே போடுவேன்" அப்படின்னு சொல்றாருங்க. ரியலா சொல்றேன். "கைய வெட்டியே போடுவேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. இவரு அப்படி சொன்ன உடனே ஒரு சிலர் வந்து எஃப்ஜேவ புடிச்சு, "ஏய் இந்த மாரிலாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கம்ருதீன், "டேய் நீ பேசு வா, நீ வந்து சாரி கேளு" அப்படின்ற மாரி வந்து பேசிட்டே இருக்காரு. திவாகர் வந்து கைய பிடிச்சு உதமாச்சிட்டு வந்து போயிட்டே இருக்காரு. இட்ஸ் மீன்ஸ் தள்ளி விட கூட இல்ல. அவர் வந்து கைய விடுங்கடான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல இருந்து, "ஏய் என்ன நீ இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல கம்ருதீன். உடனே என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இப்படிலாம் பண்ணா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாரு கம்ருதீன். சொல்லப்போனா கை வச்சுட்டாரு மேல. ஓகேங்களா? என்ன இதுல பெரிய மிஸ்டேக்னா, திவாகர் அவர்கள் வந்து, "ஏய் நீ பேசாத, ஏய் நீ பண்ணாத, நீ பேசாத" அப்படின்ற மாரி வந்து ஏய்ன்ற வார்த்தைகள யூஸ் பண்ணியிருந்தாரு. அது அவங்களுக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டா மேபி இருந்திருக்கலாம். பட் நெறைய பேர் வாண்டடாவே திவாகர் அடிக்கணுன்றதுனால ரொம்ப மும்முரமா இருந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்ம. அதுக்கப்புறம் வினோத் சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா ஜோவ கொண்டு போறாங்க. ரம்யா ஜோ வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் படிக்கலைங்க. ஏன்னா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க" அப்படிங்கிறத 10 தடவைக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. யாரும் இல்லன்னுலாம் வந்து சொல்லல. ஓகேங்களா? பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட போய் சேரும். அதுக்கு ஒரு தருணத்த வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் ரம்யா ஜோ அவர்கள் வந்து இவ்ளோ தூரம் இந்த விஷயத்த வந்து பூகாம்பரமா மாத்தணும் அப்படின்றத எப்படி அவங்க ட்ரை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியல. பட் பெருசா வந்து ஆயிடுச்சு. அது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இத தொடர்ந்து வந்து திவாகர் கிட்ட நெறைய பேர் வந்து போயிட்டு, குறிப்பா வந்து கம்ருதீன் வந்து சாரி சொல்றதுக்கு வந்து போறாரு. "நான் வந்து உங்க மேல கை வச்சுட்டேன். சாரிங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "உங்க சாரிலாம் ஏத்துக்க முடியாதுப்பா" அப்படின்றத திவாகர் வந்து கிளியரா சொல்றாரு. ஏன்னா, என்னால நீங்க எல்லாத்தையும் பண்ருவீங்களா, அப்புறம் நாளைக்கு வந்து நீங்க சாரி சொன்னாக்கா, அத நான் வந்து ஏத்துக்கணுமா அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதே மாரி எப்ஜே அவரும் வந்து சொல்றாப்புல, அப்பயும் அவர் வந்து அததான் வந்து சொல்றாரு. கம்ருதீன் வந்து இந்த மாரி பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட திவாகர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, கம்ருதீன் வந்து என்ன பண்றாருன்னா, மிரட்டுறாரு ஆக்சுவலா. என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்ட்டேன்ல. மறுபடியும் வந்து கம்ருதீன் என் மேல கை வச்சான் அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க" அப்படிங்கிறத அப்படி சொல்லி மிரட்டுறாரு. அதாவது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத
சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சாரி கேட்டேன்ல, அத நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு கன்சோல் கிடைச்சுதா அப்படின்னா, கன்சோல் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே. திவாகர் அவர்கள் வந்து என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, நான் சொல்றத யாருமே கேட்கறதுக்கே நீங்க தயாராவே இல்ல. என்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்த பேசுறதுக்கு தயாராவே வந்து இல்ல. நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கேட்கறதுக்கே நீங்க தயாரா இல்ல. நீங்க திவாகர் அப்படின்னாவே நீங்க எதுக்குறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ வந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கம்ருதீன் ஐயய்யோ! நம்ம தெரியாம கைய வச்சுட்டோமே, ஆக்ரோஷம் ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எஃப்ஜே ஐயய்யோ! நம்ம வார்த்தைய விட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டார். நல்லா ஃபன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமா பேச வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இது வந்து ரொம்ப அஃபென்சிவான வார்த்தைகள். மேபி எஃப்ஜே அவர்களுக்கு வந்து நிஜமாவே சொல்றேன். அவருக்கு வந்து ஒரு ரெட் கார்டு குடுத்தே ஆகணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு வந்து குடுத்தே ஆகணும். ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது இட்ஸ் மீன்ஸ் இது வந்து ஒரு கொலை மிரட்டல். இத நம்ம அப்படி தான் சொல்லியே ஆகணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, திவாகர் வந்து தப்பே பண்ணாலும், பண்ணலனாலும், யாருக்கு வந்து நெகட்டிவா போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் போய் சேருது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். திவாகர் வந்து நெகட்டிவ் வேல வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு காண்ட் வந்து உண்மையாவே ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ அவர் வந்து எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற லெவலுக்கு ஆதிரை அவர்களே நேத்திக்கு வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க, நாமினேஷன் அப்போ. ஸோ அந்த காண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கு பரவலா. ஸோ அது வந்து ரொம்ப அழகா வெளிப்படையா காமிக்கிற மாரி வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இத்தன சீசன் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். யார ஒருத்தன வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் எதுக்குறாங்களோ, அவனுக்கு பெருசா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? பட் திவாகருக்கு குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவங்களா போயி அந்த ஆள நோண்டி, அந்த ஆள அடிச்சு, அந்த ஆள பேச வச்சு, அந்த ஆள பெருசா பண்ணி விட்டுருவாங்களோ! அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்து இருக்கு. ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திவாகர் செய்தது தவறா? இல்ல ஜோ செய்தது தவறா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.